திருமறை குர்ஆன்ல உச்சகட்டமான வாசகம். நல்ல கவனிங்க எல்லாரும். மை யுதைர் ரசூல், யார் இந்த முஹம்மதுக்கு கட்டுப்படுகிறாரோ, இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். வேற யாருக்கும் இந்த கேரண்டி கிடையாது. யோசிச்சு பாருங்க. முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கட்டுப்பட்டால் அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியாது. அப்படி அவுலியாக்கள் கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ் சொல்ல முடியாது. எவருக்கும் சொல்ல முடியாது. போங்க, சஹாபாக்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டார்னு சொல்ல முடியாது. வேற யாருக்கு சொல்லலாம்? ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியத்துவம் விளங்குதா உங்களுக்கு? இறை தூதர் என்றால் யார்? இறை நேசர்கள் என்றால் யார்? இது முக்கியமான ஒரு கேள்வி. இறை தூதர் என்றால் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இறை நேசர்கள் யார்? மனிதனுடைய அனுமானம் தான் இறை நேசர்கள். இறை தூதரை ஒத்துக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம் இல்லை. ஒருவன் இப்ராஹிம் நபியை ஏத்துக்கல, அவன் காஃபிர், முஸ்லிம் இல்ல. ஏர்வாடு இப்ராஹிம் சா வச்சுக்கோ, ஒரு அவுலியா, அவரை ஒத்துக்கிட்டாட்டா என்ன குற்றம், என்ன பாவம்? ஒண்ணுமே கிடையாது. ஏர்வாடு இப்ராஹிம் சாவை பற்றி மறுமையில் கேள்வி கிடையாது. இப்ராஹிம் நபியை பற்றி மறுமையில் கேள்வி இருக்கிறது. தொழுகையில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் ஓதுனியா கேள்வி வரும். அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டவர் இறை தூதர். அவுலியாக்கள் என்பவர்கள் மனிதருடைய கற்பனை, அதற்கு ஆதாரம் கிடையாது. குர்ஆனில் கிடையாது, ஹதீஸில் கிடையாது. முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி இறை நேசரா இல்லையா? தெரியாது. நாகூர் ஷாவுல் பாஷா இறை நேசரா? தெரியாது. மூசா நபி இறை தூதரா? ஆமா, தெரியாதுன்னா முஸ்லிம் இல்ல. இறை தூதர்களை நம்பது ஈமானில் உள்ளது, இஸ்லாத்தில் உள்ளது, அது நம்பிக்கையின் பார்ப்பட்டது. இப்படி விளங்கிக்கணும் நீங்க.